இனியவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கவலைப்படாதே. கவலையில 3 கவலை பார்த்துங்க. ஒண்ணு என்னன்னா கனவு கவலை. அப்படியே மனசுக்குள்ள போட்டு 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 நினைச்சு பார்க்கிற ஒரு கவலை. பிளைட்டு மேல இருந்து கீழே விழுந்துட்டு அவ்வளவுதான், இவ்வளவு பேர் செத்து போனாங்க. ஐயோ, இனி நான் பிளைட்ல போக மாட்டேன், சைக்கிள்ல தான் போவேன். சைக்கிள்ல போனேன், கீழே வந்து செத்து போனான். விபத்து என்பது எப்பொழுது நடக்கும்? இதுல போனா அப்படி ஆயிருமோ என்ற கவலை வேண்டாம். வயிற்றுல ஒரு புண்ணு வந்துட்டு, ஐயோ இது கேன்சரா இருக்குமோ? தலையில ஒரு வலி வந்துட்டு, ஐயோ இது பெரிய நோயா இருக்குமோ? அல்லது ஒரு பிரச்சனை, ஒருத்தன் நம்மள முகத்தை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு போனான், அவ்வளவுதான், அவன் நம்மளோட சண்டைக்கு வந்துருவானோ என்றெல்லாம் கனவு காணக்கூடிய கவலைகள் அவசியமே இல்லை. 2வது கவலை என்ன தெரியுமா? நடந்ததை நினைச்சு பார்த்து கவலைப்படுவது. ஐயோ இந்த பிரச்சனை ஆயிட்டு, நோய் வந்துட்ட, இந்த ஒருத்தர் என்ன ஏசிட் போயிட்டாரு, எனக்கு இப்படி ஒரு தோல்வி வந்துட்ட, இந்த பிசினஸ்ல நான் இறங்கி போயிட்டேன், என் குடும்பத்துல இந்த பிரச்சனை வந்துட்ட, ஐயோ ஐயோ என்னை நினைச்சு பார்த்து வீடு வீடா போய் நடந்து முடிந்ததை சொல்லி 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 பார்த்து கவலைப்படுவது அவசியமில்லை. பவுலடிகளார் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், என் இதயத்தை ஒரு முள் தைக்கிறது பார். அப்போ 3 தடவை சொல்லுவார், என் இதயத்தில் முள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், என் அருள் உனக்கு போதும். போதும், கடவுள் அருள் இருக்கு. சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சு போயிட்டு அதை பற்றி கவலைப்பட்டு, இப்படி நடந்துச்சு, இப்படி செஞ்சிருக்கலாமோ, இப்படி வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, என் வாழ்க்கை இப்படி உடஞ்சு போச்சு என்ன நினைக்காதுங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். கடவுள் அருள், மனித அன்பு போதும். 3வது கவலை பார்த்தங்க, திட்டமிடுதல். நான் இந்த வேலை செய்ய போறேன், இந்த படிக்க போறேன், நான் இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், என் குடும்பத்தை இணைக்க போறேன். இதுல கவலைப்படுவதை விட நம்பிக்கையோடு, சரி நான் இதெல்லாம் விட்டு கொடுத்துருவேன், என் மனைவிட்டு நல்லா இருப்பேன், இந்த பிசினஸ்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க போறேன், நல்லா ஆயிடுவேன், இதை உட்கார்ந்து நான் நல்லா படிச்சு முன்னேறிடுவேன் என்று திட்டமிடுதல், நம்பிக்கையோடு வாழுதல் தான் ஒரு நல்ல கவலை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார்.